எல்லா முயற்சிகள்லையும் எல்லா காலத்துலையும் எங்களுக்கு வெற்றி தான் வரணும் அப்படி தான் எல்லா மனிதனும் நினைக்கிறான். நடக்கிறது என்னமோ வேற. 15 சினிமா எடுக்கிறான், அதில் ஒன்று கூட வெற்றி அடைய மாட்டேங்குது. நீ தான் அடுத்த பிரதம மந்திரி, நீ அடுத்து உலக புகழ் அடைய போகிறாய், இப்படியெல்லாம் தலைப்பு போட்டு புஸ்தகம் எழுதி கட்டுரை எழுதி ஏற்றி விடுறாங்க. நினைத்ததை அடைய வேண்டுமானால் உங்களுக்கு அடிப்படை தேவை ஒன்றே ஒன்று. அது என்ன? சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலையிலேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமொன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரிலமரர் மணிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, என்றும் வெற்றியே அடைய என்ற ஒரு சிறு தலைப்பிலே சில கருத்துக்கள் முன்வைக்க வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் யாருமே தோல்வியை விரும்புறதில்லை, வெற்றியை தான் விரும்புகிறாங்க. வெற்றியும் உங்களுக்கு வருஷம் ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை, வாரம் ஒரு தடவை வந்தால் போதுமானா இல்லை. எல்லா முயற்சிகள்லையும் எல்லா காலத்துலையும் எங்களுக்கு வெற்றி தான் வரணும் அப்படி தான் எல்லா மனிதனும் நினைக்கிறான். நடக்கிறது என்னமோ வேற. சில பேருக்கு வெற்றியே வராமல் போயிடுது. 15 சினிமா எடுக்கிறான், அதில் ஒன்று கூட வெற்றி அடைய மாட்டேங்குது. அப்படி ப்ரொடியூசர்கள் இருக்காங்க. 3 சினிமாவுக்கு ஒரு சினிமா வெற்றி ஆகுது, அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. இந்த வெற்றியும் தோல்வியும் நம்ம முன்கூட்டியே சொல்லக்கூடியதாக இல்லை. இதுதான் நடக்கும், இது நடக்காதுன்னு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், சான்றோர்கள் சில மார்க்கத்தை காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வெற்றி வரும், இல்லை தொடர்ந்து வெற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மார்க்கத்திலே சென்றவர்கள், வெற்றியடைந்தவர்கள், அவர்களுடைய வரலாறும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்து ராஜாக்கள், அந்த காலத்து மகான்கள் வாழ்க்கையெல்லாம் நமக்கு பாடம். இந்த காலத்தில் நம்ம அப்படியெல்லாம் அவ்வளவு கடைப்பிடிக்க முடியாது. ஆனாலும் நம்ம ஆல்வேஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஆசைப்படுறது பெருசாக ஆசைப்படுவோமே. என்றும் வெற்றியே அடைய வேண்டும், இது நம்முடைய டார்கெட்டாக இருக்கட்டும். முயன்று பார்க்கிற போது தோல்விகள், சறுக்கல்கள் வரத்தான் செய்யும், அதை ஏற்றுக்கொள்ளுவோம். இப்போ நான் சொல்லக்கூடியது இது மந்திரவாதம் இல்லை, அல்லது இந்த உளவியல் அடிப்படையிலே சில அறிவுரைகள் கூறுவார்கள் சில உளவியல் பத்திரிகைகளில். நீ தான் அடுத்த பிரதம மந்திரி, நீ அடுத்து உலக புகழ் அடைய போகிறாய், இப்படியெல்லாம் தலைப்பு போட்டு புஸ்தகம் எழுதி கட்டுரை எழுதி ஏற்றி விடுறாங்க. அதை விழுந்து மாணவர்கள் படிச்சுட்டு அதை முயற்சி கொண்டு வந்து அப்படி ஒன்றும் பிரமாதமாக அவங்க வெற்றி அடைகிற மாதிரி தெரியல. இப்போ நான் சொல்கிறது அந்த மாதிரி பரீட்சார்த்தமான அறிவுரைகள் இல்லை. இது அனுபவபூர்வமாக ஆத்திக அடிப்படையிலே, இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே, பெரியவர்கள் சென்ற பாதையிலே, அந்த அடிச்சுவட்டிலே நாம் செல்வது எப்படி என்று நான் வழிகாட்டுறேன், அவ்வளவுதான். இதை நீங்கள் எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றி. முதல்ல வெற்றி என்றால் என்ன? வெற்றின்னா நம்ம ஒன்று புரிஞ்சு வச்சுருக்கோம் மனசுக்குள்ளே. வெற்றின்னு சொன்னோடனே சில பேருக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சு கொடி பறக்கிற காட்சி மனசில் வரும். சில பேருக்கு வெற்றின்னு சொன்னோடனே இமயமலையில் இந்திய கொடி ஏறுது, அந்நிய கொடி இறங்குது அப்படிங்கிற காட்சி வரும். சில பேருக்கு வெற்றின்னு சொன்னோடனே யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அப்படிங்கிற காட்சி வரும். சில பேருக்கு வெற்றின்னு சொன்னோடனே லாட்ரியில் 10 கோடி ரூபாய் பரிசு, அந்த காட்சி மனசில் வரும்.
ஒவ்வொருத்தரும் வெற்றிங்கிற அடிப்படையில் எதையோ நினச்சிருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு பொருள் சொல்லணும். வெற்றி இஸ் ஈக்குவல் டு இதுதான் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொன்னால் எல்லோரும் அதை ஆமாம் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வெற்றி என்றால் என்ன அப்படின்னா, இது அல்லது இது அல்லது இது அல்லது இது அல்லதுன்னு போட்டுக்கிட்டு அல்லதுன்னு போட்டுட்டு போனால் அது டெஃபினிஷன் ஆகாது. அப்போ வெற்றி என்றால் என்ன அப்படின்னா, நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, சுருக்கமான பதில் நறுக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன? நினைத்ததை அடைவது. இமயமலை ஏறணும்னு ஆசைப்படுறவன் உச்சியில் கொடி பறக்க விடணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு கொடி பறந்தா வெற்றி. லாட்ரி டிக்கெட் தான் வாழ்க்கைன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறவனுக்கு முதல் பரிசு விழுந்தால் அவனுக்கு அதுதான் வெற்றி. அமைச்சர் பதவியை கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு எலெக்ஷனில் ஜெயித்தா அவனுக்கு அதுதான் வெற்றி. அப்போது இலக்குகள் வேறு வேறாக காட்சியளித்தாலும் அடிப்படை காமன் டினாமினேட்டர் ஒன்று தான். அவர்கள் நினைத்ததை அடைகிறார்கள். இதை வடமொழியில் காரிய சித்தி, அபீஷ்ட சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்டதை அடைவது. பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது சில பேர் சில குறிப்பிட்ட வரங்களை சொல்லி வாழ்த்துவாங்க. சில பேர் சேஃபாக என்ன சொல்லிடுவாங்க, சர்வாபீஷ்ட சித்திரஸ்தோ, நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு விரும்பத்தக்க வரமாக இருக்கிறது. இந்த சர்வாபீஷ்ட சித்திங்கிறது முதல்ல எழுதெடுப்பு எல்லாருக்கும் வராது. ஒன்றுன்னா முதல்ல ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும். இப்படி படிப்படியாக தான் போகும். ராவணன் வரம் வாங்கின மாதிரி ஒரே நாளில் வரம் வாங்கி ஒரே நாளில் தேவேந்திர பதவியை அபகரிக்கிறது இல்லை. இது மெல்ல மெல்ல படிப்படியாக அடைதல். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உளவியல் ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிறவர்கள் நீங்கள் என்னென்ன மாதிரி செய்யுங்க, என்னென்ன மாதிரி நடந்துக்குங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாதையில் போகிறவங்க 100 பேர்னால் ஒரு 2 அல்லது 3 பேருக்கு தான் வெற்றி கிடைக்குது. ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, நினைத்ததை அடைய வேண்டுமானால் உங்களுக்கு அடிப்படை தேவை ஒன்றே ஒன்று. அது என்ன? புண்ணியம் வேண்டும். புண்ணியம்னா என்ன? கடவுளுடைய மகிழ்ச்சி. உங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் மகிழ்ச்சியாக இருந்தார்னா அது உங்களுக்கு புண்ணியம். அந்த அடிப்படையில் நீங்கள் நினைத்தது நடக்கும். இதுதான் தெய்வீகம் சொல்லுது, ஆன்மீகம் சொல்லுது. அதில் என்ன பொருள் ஒருத்தனுக்கு கிடைக்குதுங்கிறத வச்சு அவனுக்கு அதிர்ஷ்டம் பெருசு சிறுசுன்னு சொல்ல முடியாது. அவனவனுடைய ஆசை என்னங்கிறத வச்சு தான் அதிர்ஷ்டம் அறுதியிடப்படும். ஒருத்தனுக்கு உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டால், எனக்கு வத்த குழம்பு மிளகு ரசம் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அதை எதிர்பார்க்குறான். நீங்கள் இங்கே என்னது ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் வத்த குழம்பும் மிளகு ரசமும் கேட்குறான், அவனுக்கு ஏன் சாப்பாடு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரெட்டு பட்டர் ஜாமு குக்குடு ஹேம் அது இதுன்னு கொண்டாந்து வச்சு சாப்பிடுங்கன்னா ஐயோன்னு ஓடுவான் இடத்த விட்டு எழுந்திரிச்சு. நீங்கள் என்ன பொருள் கொடுக்குறீங்கிறத பொறுத்து காரிய சித்தியோ அபீஷ்ட சித்தியோ இல்லை, அவனுக்கு என்ன பொருள் ஆசைங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சில பேருக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் ஆகணுங்கிற ஆசை இருக்கும்,
அவனை கொண்டு போய் காலேஜ் லெக்சரராக போட்டிங்கன்னா அவன் தண்டனையாக நினைப்பான். நான் இப்போ அதிக பெரிய பதவி கொடுத்துருக்கேன், நிறைய சம்பளம் கொடுத்துருக்கேன், சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு அங்கே போய் திணறுவானே அவன், சமாளிக்க வேண்டாமா? அப்போது இந்த அபிஷ்ட சித்தி என்ற வெற்றி அவரவருடைய வேட்கையை பொறுத்தது, அவரவருடைய வேண்டற்பாடு தேவையை பொறுத்தது. சரி, இந்த புண்ணியம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தெய்வமோ இறைவனோ இவன் நினச்சது நடக்கட்டும் என்று மகிழ்தல், அதான் வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு உகப்பாய் நடந்து கொள்ளுதல். அப்போனா எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே, அப்போது தகப்பனார்ட்ட கேட்டால் எல்லோருக்கும் கிடைக்கணும் தானே என்றால் இல்லை, அதுதான் இல்லைங்க. நாமெல்லாம் முகம் பார்க்குற கண்ணாடி முன்னால் போய் நின்று பார்ப்போம். அதிர்ஷ்டமான முகம்ங்கிறது எது? கோவிலில் இருக்கிற பெருமாள் முகம். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு முகம் அமைஞ்சிருக்கு? ஒருத்தருக்கும் இல்லை. சிலருக்கு நெத்தி ஓவரகாலமாக இருக்குது, சிலருக்கு நெத்தியே இல்லை, சிலருக்கு கண் இடுக்கண்ணாக இருக்குது, சிலருக்கு மூக்கு கோணிக்கிட்டு இருக்குது, சிலருக்கு பல் வரிசையாக இல்லை, சிலருக்கு உதடு தடித்து போயிருக்கு. அப்போ இலக்கணப்படி பார்த்தோம்னா யாருமே அதிர்ஷ்டசாலி இல்லை. இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்களாய், நிறைந்த துரதிர்ஷ்டங்களை சம்பாதித்தவர்களாக இருக்கிறோம். பூர்வ ஜென்ம கர்மாவை பொறுத்தது அது. நம்ம என்ன கர்மா பண்ணோமோ அதுதானே இப்போ நமக்கு முகமாக வந்து வாய்க்குது, ஜாதகமாக வந்து வாய்க்குது, அதிர்ஷ்டமாக வந்து வாய்க்குது. நிமித்தம் பார்த்து சொல்கிறவன் முகத்தை பார்த்து சொல்லிடுவான், ஜாதகம் பார்க்குறவன் ஜோசியம் பார்த்து சொல்லுவான். ரெண்டும் ஒன்று தான். யாருக்குமே 100% மார்க் கிடைக்க போகிறதில்லை. அப்போது அந்த தகுதி யாருக்கும் இல்லைன்னு தெரியுது. தகுதி இல்லைங்கிறத உடைச்சி சொல்கிறதா இருந்தால் என்ன அப்படின்னா, பாவங்கள் அதிகமாய் புண்ணிய குறைவும் அதிகமாக இருக்கிறது. புண்ணிய வரவு ரொம்ப தேவைப்படுது, ஆனால் இல்லை. பாவம் குறையணும், ஆனால் நிறைய இருக்குது. மைனஸ் நிறையா இருக்குது, ப்ளஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு நாம் பரிகாரம் பண்ணணும். பாவ பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை உலகத்தில். அதனால் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இந்த 2 காரியத்தை செய்யணும். 1 கர்ம பரிகாரம், 2 புண்ணிய சம்பாத்தியம். கர்ம பரிகாரங்கிறது பாவங்களுக்கு பரிகாரம். காலையில் எழுந்தவுடனே கண்ணை மூடிட்டு, கடவுளே எனக்கு தெரியல, நான் நிறைய பாவங்களை சம்பாதிச்சிட்டேன், என் வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு பச்சாத்தாபமாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். அது இன்னும் உங்களுக்கு மனசு கொஞ்சம் இடம் கொடுக்குமானா இந்த மாதிரி நினைக்கலாம். என்னென்னா, பூர்வ ஜென்மங்களிலே எத்தனையோ பேருக்கு நான் தீமைகள் செய்திருக்கிறேன், அதானே பாவம்ங்கிறது. அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக என்னால் பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க இப்போ வேறு வேறு ஜென்மங்களே எங்கேயோ பிறந்திருக்கலாம், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் என்ன யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு அவங்களுக்காக நான் இறைவனை மன்றாடலாம். இறைவா, என்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது சேமத்தை செய்ய, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த 2ஐயும் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ செய்து வந்தால் உங்களுக்கு நிறைய பாவச்சுமை குறையும், வெற்றி வாய்ப்புகள் அதிகம் வரும். அடுத்து புண்ணிய சம்பாத்தியம்ங்கிற போது முதல்ல பரோபகாரம், பிறருக்கு ஏதாவது உதவிகள், பணம் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. கீழே விழுந்தவனை கை தூக்கி விட்டால் பரோபகாரம் தான். பஸ்ஸில் ஒரு கழுவியை ஏற்றி விட்டால் அது பரோபகாரம் தான். வழி தெரியாமல் தடுமாறுறவனுக்கு கூட்டி கொண்டு போய் இடத்த காமிச்சா அது பரோபகாரம் தான். பிறர் மகிழும்படியான, பிறருக்கு தேவையான உதவிகளை செய்த, அது நம்ம புண்ணியத்தை வலுப்படுத்தும். அடுத்து உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமோ, நான் இன்ன சாமியை தான் கும்பிடுங்கன்னு சொல்கிறதில்ல, ஏன்னா இது பொது மேடை, உலகம் பூரா கேட்குறாங்க. என்ன கேட்டால் வெங்கடாச்சலபதினு சொல்லுவேன். அது என்ன போல் எண்ணம் உள்ளவங்களுக்கு தானே இப்போ ஏற்கும். பலவிதமான கொள்கைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க இல்லையா.
உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை வந்து அன்றாடம் காலையும் மாலையும் தொழுது நன்மை நடக்க வேண்டும், வெற்றிகள் வர வேண்டும் என்று வேண்டுதல். இதை நம்ம செய்யணும். அப்படி செய்தால் என்ன ஆகும்னா, வெற்றிகள் பலவிதம். ஒரு விவசாயி வந்து விதை விதைக்கிறான்னா அவனுக்கு நல்ல மகசூல் வரணும், தக்க காலத்தில் மழை பெய்யணும், பூச்சி அரிக்கக்கூடாது, அறுவடை ஆகணும், அதுவும் அவனுக்கு வெற்றி. எலெக்ஷனுக்கு நிற்கிறத ஒரு லட்சியமாக கொண்டு இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஓட்டு நிறையா விழுகணும், அதுதான் அவனுக்கு வெற்றி. வியாபாரத்தில் இறங்கினவனுக்கு லாபம் அதிகமாக வரணும், அதுதான் அவனுக்கு வெற்றி. அறிவு திறமை சம்பந்தப்பட்ட போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள். நாட்டிய போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, படிப்பு, அவங்களுக்கு அந்த மாதிரி சமாச்சாரங்கள் வெற்றி பெறணும். அல்லது ஸ்போர்ட்ஸு, குஸ்தி, ஓட்டப்பந்தயம், அவங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் வேணும், பயிற்சி வந்து கைகூடணும், ஃபஸ்ட் மேனாக வரணும், அது வெற்றி. இல்லை நீங்கள் போர் வீரராக இருக்கிறீங்க, யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்கன்னா பாகிஸ்தானோட சீனாவோடய சண்டை போடும்போது நமக்கு வெற்றி வரணும், நாம் உயிர் தப்பணும், எதிரி உயிர் சாகணும், இதுதான் நமக்கு வெற்றி. அப்போது அந்தந்த நபருக்கு ஏற்ற தேவைகள் வேறுபடும். விவசாயிக்கு பூச்சி மருந்து வேணும், நல்ல விதை வேணும், நல்ல நிலம் வேணும், உரம் வேணும். போர் மண்ணில் இருக்கிறவனுக்கு நல்ல ஆயுதம் வேணும், ஆயுத பயிற்சி வேணும், வாகான போர் மைதானம் வேணும். அவரவருக்கு தேவை வேறுபடும். அப்போ தெய்வ கிருபைங்கிறது அவரவருக்கு எந்த பொருள் தேவையோ அப்படி சாதகமான முறையில் கூட்டி வைப்பது தான் வெற்றி வாய்ப்பு. இப்போது இந்த நான் சொன்ன கருத்துக்களை வலுப்படுத்துறதுக்கு சில சான்றுகள் சொல்கிறேன். அதாவது தெய்வ அருள் இருக்குமானால் எப்படி நடக்கும், போதிய தெய்வ அருள் இல்லை, பாவச்சுமை அதிகமாக இருக்குமானால் எப்படி நடக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது, நான் சொல்கிறது 1960களில். அப்போ வந்து என்னாச்சுன்னா, இந்திய படை வீரர்களுக்கு ஆயுதங்கள் தீர்ந்து போச்சு, துப்பாக்கி அந்த புல்லட்ஸ் தீர்ந்து போச்சு, கார்ட்ரிட்ஜஸ் இல்லை. அப்போ அவங்க உடனே வயர்லெஸில் தலைமையகத்துக்கு செய்தி அனுப்புகிறாங்க, எங்களுக்கு அம்யூனிஷன் வேணும் அப்படின்னு. உடனே அவங்க இதோ அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க குட்டி விமானங்கள்லேயும் ஹெலிகாப்டர்கள்லேயும் அவங்களுக்கு வேண்டிய அந்த குண்டுகளையெல்லாம் பெரிய பெரிய பைகளில் போட்டு அங்கேருந்து போடுறாங்க, எடுத்துக்கங்கன்னு. ஆனால் வானத்திலிருந்து போடும்போது சிறு சிறு பைகளாக இருந்ததுனாலே, காற்று பலமாக அடித்ததுனாலே அந்த அம்யூனிஷன் பூரா பாகிஸ்தான் பக்கம் போய் விழுந்துருச்சு. இந்திய வீரர்களுக்கென்று போடப்பட்ட அந்த ஆயுதங்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு போய் விழுந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு கிடைக்கலைங்கிறது மட்டும் இல்லை, எதிரிகளுக்கு கிடைச்சி போச்சு. இதுதான் வந்து தோல்விங்கிறது. அப்போ என்ன செய்யுது, அதுக்கு கூர்க்கா ரெஜிமெண்ட்டு சரி இனிமேல் நம்ம ஆயுதங்களை நம்பி பயனில்லை, நம்ம கையில் கிருப்பான் கத்தி இருக்குது வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சாகிறதுக்கு முன்னாடி 5 பேரை கொண்டுட்டு சாகிறது என்று அந்த குர்கா ரெஜிமெண்ட் அப்படியே பாஞ்சிட்டான். துப்பாக்கி இல்லை, குண்டு இல்லை, வெறும் கத்தியை வச்சு ஆமாம் 3 பேர் 4 பேர் 5 பேர் குத்தி கொண்டு செத்து போயிட்டான், அந்த ரெஜிமெண்ட்டே போச்சு. அப்போது இங்கே தெய்வத்தின் அருள் இல்லைங்கிற போது என்ன நடக்குது பாருங்கள். தேவையான பொருள்களெல்லாம் இருக்குது, ஆனால் அது உரிய முறையில் வந்து சேரலை. இப்படி நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு நாம் இறைவனை தெய்வத்தை மன்றாடுகிறோம். அடுத்து ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்கிறேன். நான் எம்ஏ இங்கிலீஷ் வந்து வெங்கடேஸ்வர யூனிவர்சிட்டியில் தான் பாஸ் பண்ணேன். அது வெங்கடேஸ்வர யூனிவர்சிட்டியிலேருந்து கரஸ்பாண்டன்ஸில் படித்தேன். அப்போ வந்து எங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க, அதன்படி புத்தகங்கள்லாம் வாங்கி தக்க ஆசிரியர்கிட்ட பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். முதல் வருடம் தேறிவிட்டேன், 2ஆம் வருடம் தேர்வுக்காக போயிருக்கிறேன். அங்கே திருப்பதியில் போய் இறங்கின உடனே தான் ஒரு குண்டு விழுந்த மாதிரி ஒரு செய்தி, 6வது பேப்பர் சிலபஸ் மாற்றிட்டாங்க. அந்த மாற்றிட்ட செய்தி கம்யூனிகேஷன் பல பேருக்கு போய் சேரலை.
முதல்ல கொடுக்கப்பட்டிருந்த சிலபஸுக்கு பதிலாக ஓல்டு இங்கிலீஷ் சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஓல்டு இங்கிலீஷ்னால் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதாவது ஆங்கிலமானது பிறந்து வளர்ந்து வரும் காலத்திலே, தொடக்க காலத்திலே ஆங்கிலம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற இங்கிலீஷில் இது வந்து மாடர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ், ஓல்டு இங்கிலீஷ்னு 3 சொல்லுவாங்க. அந்த ஓல்டு இங்கிலீஷ் இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ் மாதிரியே இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ ஆங்கிலத்தில் ஊண்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஓல்டு இங்கிலீஷில் ஊனடே அப்படி வரும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாடர்ன் இங்கிலீஷில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை ஓல்டு இங்கிலீஷில் எழுதணும். ஓல்டு இங்கிலீஷில் ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை மாடர்ன் இங்கிலீஷில் எழுதணும். இப்படியெல்லாம் பயங்கரமான சப்ஜெக்டு, தெரியாத சப்ஜெக்டு. இப்போ எனக்கு என்ன ஆகி போச்சு, முதல் நாள் இந்த செய்தி காதில் விழுந்ததுலேருந்தே எனக்கு நாடி விழுந்து போச்சு. ஏழுமலையானே, உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்து தோல்வி அடைஞ்சு துன்பத்தோடு போகணுமா நான் என்று புலம்பிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவர், அவர் இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸு எழுதுகிறவர் தான். அவர் வந்து தற்செயலாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, அம்மா இந்த ஓல்டு இங்கிலீஷுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஒன்றும் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு வழி சொல்கிறேன், இங்கே வந்து எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் யூனிவர்சிட்டியில், அவர்கிட்ட போய் கேட்டு ஒரு புக்கை வாங்கினேன். ஏதாவது முக்கியமானதை குறித்து கொடுங்கன்னு ஒரு 4-5 பேசேஜ் குறித்து கொடுத்துருக்காரு. அதை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன், உங்களுக்கும் நான் தர்றேன், அதை படிச்சுக்கோங்க, அது வந்தால் நம்ம தப்பித்தோம், இல்லை நீ அட்டெம்ப்டு தான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அதை வாங்கி தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ராத்திரி போனால் தூக்கம் இல்லை. அதையே போட்டு நெட்டில் போட்டு மனப்பாடம் பண்ணி ஜுரமே வந்துருச்சு எனக்கு. மறுநாள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் என்ன படிச்சுட்டு போயிருந்தனோ அதுதான் வந்துடுது. அப்போது அது வெற்றிகரமாக எழுதிட்டு ஆளை விட்டு வெளியே வந்தால் அந்த நண்பரும் வெளியே வந்து இருவரும் ஆற தழுவி கொண்டோம், இது என்னையா ஏழுமலையானுடைய கிருபை தான் இது அப்படின்னு. அதில் வேடிக்கை என்னென்னா, நாங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணிட்டோம் எம்ஏ. ஆனால் அது ஆரம்பத்துலேருந்து ஓல்டு இங்கிலீஷ் தயார் பண்ணவங்கலாம் பல பேர் ஃபெயில் ஆகிட்டான். இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன கேள்வி வரப்போகுதோ அதை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கிது. என்ன கேள்வி வருமோ அதை விட்டுட்டு பாக்கி தேவையில்லாததெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான், அது அவன் தலையெழுத்து. அப்போ அங்கே தான் வந்து வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது. நமக்கு தெய்வ அருள் எதுக்காக இருக்கணும், எப்படி இருக்கணும்னா, எது தேவையோ அது வர வேண்டும், எது தேவையில்லையோ அது விலக வேண்டும். அது சூத்திரம். அடுத்து இந்த நம்ம சுதந்திர போராட்டத்தை பற்றி சொல்கிறேன். வெள்ளையரே வெளியேறுன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்கலாம் காந்தி நேருலாம் கற்றுனாங்க. ஆனால் அவனுடைய ஆயுத பலம் எப்படி இருந்ததுன்னா, காந்தி சொல்லிட்டாரு, அவனோட மோதி நம்ம ஜெயிக்கவே முடியாது, அதனால் நம்ம அகிம்சை சத்தியாகிரகம் தான் நமக்கு அப்படின்னு சொன்னார். அதனால நம்ம அடி வாங்கினாங்க, அகிம்சையில் சத்தியாகிரகம் பண்ணாங்க, கலகம் பண்ணாங்க, ஒத்துழையாமை இயக்கம்னாங்க, அந்நிய துணியை எரிப்போம்னாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க. ஆனால் இதெல்லாம் வெள்ளையனை அச்சுறுத்தவில்லை, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவன் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு அப்பாவி இந்தியர்கள் வெள்ளையர்களால் அடிபட்டு துன்புறுத்தப்படும் போது ஆண்டவன் ஒருத்தன் தர்ம தேவதையாக இருந்து பார்க்குறான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவங்களால் ஜெயிக்க முடியாது, இதுக்கு வேறு ஒரு வழி பண்ணுவோம், முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்னு ஒருத்தனை தயார் பண்ணான். அந்த ஹிட்லர் என்ன பண்ணான், இந்த உலகம் முழுக்க என்னுடைய ஜெர்மனி ஆட்சிக்குள்ளே வரணும் என்று சொல்லி எல்லா நாட்டு மேலேயும் படையெடுக்க ஆரம்பித்தான். குறிப்பாக அவனுக்கு இங்கிலாந்து மேலே தான் குறி. நம்மை அடக்கி ஆண்டு கொண்டு இருந்த இங்கிலாந்தோட மோதினான்னா சர்ச்சில் தான் இப்போ பிஎம். அடி செம்மடி சர்ச்சிலுக்கு. பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறான், சர்ச்சில் நீ மடத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற, பேசாமல் சரணடைஞ்சிருவோம், ஹிட்லரோட நம்மளால் மோத முடியாது என்று சொல்கிற அளவுக்கு வந்துட்டது. ஆனால் சர்ச்சில் வந்து முடியாது,
என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஹிட்லரை ஒடுக்க அவங்களால முடியலை. காரணம், ஹிட்லருடைய வலது கையாக இருந்தது அவனுடைய நாட்டு மக்களுடைய தேசபக்தி. ஜெர்மனியில் அத்தனை பேரும் ஹிட்லரை தெய்வமாக நினைக்கிறான். அவன் சொல்கிறது தான் செய்கிறாங்க எல்லாம். நல்ல ஒத்துழைப்பு. தங்கள் வீட்டில் இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் விற்று, இந்தா இதை வச்சு துப்பாக்கி கொண்டு தயார் பண்ணு, ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணு, எல்லாத்தையும் யுத்தத்துக்கு செலவு பண்ணு, ஜெர்மனி உலகை ஆள வேண்டும், அப்படி எல்லாம் தீவிரமாக இருக்கானுங்க. இந்த ஹிட்லரை ஒடுக்கிறதுக்குள்ளே இந்த சர்ச்சில் பட்ட பாடு, அவனுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் காலி, ஆயுத கிடங்கு காலி, சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை காலி, ட்ரெஷரி காலி, பாராளுமன்றத்தில் எல்லோரும் உறுப்பினர்களும் கதிகணிக்க போனானுங்க. நம்மளால் ஹிட்லரை ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அப்புறம் ஏதோ ஒரு தெய்வவசமாக என்ன ஆச்சுன்னா, ஹிட்லருடைய ஆள்களில் சில பேர் அவனுக்கு விரோதமாக கிளம்பினார்கள். எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டு ஒரு நாள் அவன் தனியாக இருக்கும்போது அவனை சூழ்ந்து கொண்டார்கள். நாம் மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே தன்னைத்தானே சுற்றி செத்து போயிட்டான். ஆனால் ஹிட்லர் சாகிறதுக்குள்ளே சர்ச்சில் ஏறக்குறைய சாகடிச்சு விட்டான். சர்ச்சில் ஏதோ நடமாடிக்கிட்டு இருந்தானே தவிர அவங்ககிட்ட கையில் ஒன்றும் காசு இல்லை. அவனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும் அடங்காமை, எதிர்ப்புகள், அதை சமாளிக்கிறதுக்கு அவனுக்கு ஃபண்ட்ஸ் வேணுமில்ல. நான் ஒரு நாட்டை ஆளணும்னு நினச்சேன்னா அந்த நாட்டுக்கு நான் சைனியத்தை அனுப்பணும், அந்த சைனியத்துக்கு சம்பளம் கொடுக்கணும், சோறு போடணுமில்ல, அதுக்கு என்கிட்ட பணம் வேணுமில்ல. அப்போ அத்தனை நாடுகளையும் இவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு அவனுக்கு பணம் வேணுமில்ல. எல்லாம் அந்த ஹிட்லரை ஒடுக்கிறதுலே போச்சு. அப்போ என்னாச்சு பார்த்தான், ஒரே வழி, நம்ம ஜெயித்தோம் தான் இல்லைங்கள, ஆனால் இதுக்கு மேலே நம்ம அந்நிய ஆதிக்கம் செலுத்த முடியாது, பேசாமல் எல்லா நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்துருங்க, அப்போ தான் நமக்கு அங்கே செலவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அப்போது சுதந்திரம் கொடுத்தான். இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் காந்தி தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்தியாவோடு சேர்த்து எத்தனையோ நாடுகளுக்கு அவன் சுதந்திரம் கொடுத்தான். அங்கெல்லாம் எந்த காந்தி போராடினார்? அங்கெல்லாம் ஒரு காந்தியும் இல்லை. சர்ச்சில் பார்த்துட்டான், நம்மளால் முடியல, இனிமேல் தாக்குப்பிடிக்க முடியல, இந்த ஆதிக்க உணவு நமக்கு வேண்டாம், நாம் ஒழுங்காக சோர்ந்துக்கிட்டு இருந்தால் போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு தானே இராணுவ ரீதியில் வரவில்லை, வர முடியாது. அப்போ ஒரு இன்டைரக்டான ஒரு சூழ்நிலை, எதிரிக்கு அவனை விட பலமான ஒரு எதிரி, முள்ளை முள்ளால் தான் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையை பகவான் உருவாக்கினான். அதுபோல் நாம் ஒரு விஷயத்தில் வெற்றி காண முடியலைங்கிற போது நமக்கு எதிர்ப்பாக இருக்கிற சக்திகளுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை பகவான் உருவாக்குவான். நாம் அவனுக்கு உகப்பாக நடந்துக்கிட்டான். இப்போ வெற்றி வேணும்னு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் சிந்திக்கணுங்க. வெற்றி வாய்ப்பு நேரடியாக முசுக்குன்னு வர்றதில்லை. அதுக்காக சொன்னேன் நான். அப்புறம் இந்த தோல்விக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற போது இறையருள் இருக்குமானால் அது ஜாதகம் மாறும், வெற்றி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். இந்த மகாராஷ்டிர சிங்கம் சத்ரபதி சிவாஜி, அந்த ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அகில இந்தியாவும் பரவி இருந்த முகலாய சாம்ராஜ்யத்தை அச்சுறுத்தி கொண்டு இருந்தான். அவுரங்கசீபுக்கு தூக்கமே வராது, இந்த ஒரு பொடி பெயர் இருந்துக்கிட்டு இந்த பாடுபடுத்துகிறானே என்று அவன் வயது கொண்டு இருந்தான். அப்போது இந்த சிவாஜியை போர் செய்து தோற்கடிக்க முடியாது, அவன் மலை எலி, அதனால் தந்திரமாக கொல்வோன்னு சொல்லி அப்சல் கான் அப்படின்னு ஒருத்தன், அவன் 7 அடி உயரம், பொதுவாகவே பாரசீகர்கள் உயரமாக இருப்பாங்க, மூக்கெல்லாம் எடுப்பாக இருக்கும், அவனை அனுப்பி அவன் நான் சமாதான உடன்படிக்கைக்கு வர்றேன் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு நான் சிவாஜியை தனியாக சந்திக்க வரேன் அப்படின்னு ஒரு கேம்பில் சிவாஜியும் அவனும் தனியாக சந்திக்கிறதாக ஒரு ஏற்பாடு. ஆனால் அப்சல் கான் இடுப்பில் ஒரு கத்தி சொருகியிருக்கான், அவனை கட்டி பிடிக்கிற சாக்கில் குத்தி போடுறது அப்படிங்கிற திட்டத்தில் அவன் இருக்கான். சத்ரபதி சிவாஜி தனித்தனியாக வர்றவன்னு நம்ம சண்டைக்கு இருக்கிறதா அப்படின்ற ஒரு தார்மீக அடிப்படையில் சரின்னு ஒத்துக்கொண்டார். ஆனால் மனசு நிம்மதிப்படலை. அன்று இரவு அவனுடைய வழிபடு தெய்வம் பவானி, அம்பாளுடைய ஒரு பெயர் பவானி, அந்த அன்னை பவானியை
வழிபட்டு தான் அவன் எல்லாம் சாப்பிடுவான், தூங்குவான். அன்றைக்கி ராத்திரி கனவுல பவானி தோன்றி சிவாஜிக்கு, நீ மறைவாக சில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போ, வெற்றி உன் பக்கம் வரும்படி நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு கனவில். அப்போது சிவாஜியுடைய மந்திரிகள் சொன்னாங்க, மகாராஜ், வந்திருக்கிறவன் உயரமாக 7 அடி உயரம் இருக்கிறான், அவன் உங்களை கொல்றதுக்கு கத்தியே வேணாம், கட்டி பிடிச்சானாலே போதும், பயங்கர சைஸில் இருக்கான் அப்படின்னு உடனே, அப்படியா, சரி, அப்போ நம்ம வேறு யுக்தியை கையாளுவோம் என்று சொல்லி புலிநகம்னு சொல்லி இந்த கை விரல்களுடைய நுனியில் புலிநகம் என்கிற ஆயுதத்தை மாட்டிக்கொண்டு அதை வெளியே தெரியாதபடி பைக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு உடம்பும் பூரா இரும்பு கவசம் போட்டு வெளியே பட்டு துணியினாலே மூடி அந்த கேம்புக்கு சிவாஜி போயிட்டான். 2 பேரும் வந்தவுடனே, நம்ம நட்பின் அடையாளமாக கட்டி தழுவுவோம் வா அப்படின்னு அஃசல் கான் கூப்பிட்டான். இவனும் சரின்னு போனால் அவன் வந்தவொடனே அவன் என்ன பண்ணிட்டான், கழுத்தை பிடிச்சிட்டான், சிவாஜியுடைய கழுத்தை பிடிச்சிட்டான். அவன் கை எவ்வளோ அகலம், சிவாஜி ரொம்ப குள்ள 5 அடி தான் உயரம். அவன் கழுத்தை நெரிக்கிறதுக்கு இப்படி பிடிச்சிட்டான். ஒரு கையால் கத்தி எடுத்து அவனுடைய இடுப்பில், சிவாஜியுடைய இடுப்பில் சொருகினான். ஆனால் இரும்பு கவசம் இருந்ததுனால கத்தி உள்ள நுழையலை. சிவாஜி முற்றிலும் எதிர்பாராத ஒரு செயலாக இருந்தாலும் பவானி எச்சரிக்கை கொடுத்துருந்ததுனால இந்த கை நகங்களிலே புலியின் நகத்தை மாட்டி அந்த புலிநகம் என்ற ஆயுதத்தினால அப்படியே அவனை கட்டி பிடிச்சி, இவன் உயரத்துக்கு சிவாஜி உயரம் எப்படின்னா, சிவாஜியுடைய தலை அஃசல் கானுடைய மார்புக்கு தான் வருது, அவ்வளோ உயரமாக இருக்கான் அவன். அப்படி கட்டி தழுவி அவனுடைய இடுப்பு பக்கமாக இந்த புலி நகங்களால் வயிற்றுக்குள்ளே சொருகி அப்படியே நோண்டி அந்த குடலை புறம் வெளியே எடுத்துட்டான். இவன் கழுத்தை நெரிக்கிறதுக்குள்ளே அவன் குடல் அவுட்டு, அப்படியே தொப்புன்னு விழுந்து செத்து போனான். அவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்தா நம்மெல்லாம் பார்த்தே நடுங்கி போகும். அவ்வளோ துணிகரமாக சிவாஜி அதை வெற்றி கண்டான். இன்றைக்கி வரைக்கும் சரித்திரம் அதை புகழுது. அப்போது பவானியினுடைய அருளாலே அவன் எப்படி வர முடியாத ஒரு வெற்றி வாய்ப்பை அடைந்தான். இன்னொரு சமீப கால ஒரு சம்பவம், இந்திய நாட்டு பைல்வான் என்று காமா பைல்வான் ஒருத்தன் இருந்தான். பரோடா மன்னரால் ஆதரிக்கப்பட்டவன். ஆள் 5 அடி தான் உயரம். ஆனால் உலகத்தில் அவனை ஜெயித்தது யாருமே இல்லை. பெரிய பெரிய 6 அடி 7 அடி பைல்வான்லாம் தோற்று போவாங்க. அதனால் இந்த பைல்வானை நம்ம தோக்கடித்து ஒரு சாதனை படைக்கணும்னு எல்லா உலக பைல்வான்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் பெரும்பாலும் ஏமாற்றம் தான். அப்போ ஒரு முறை ரஷ்யாவிலேருந்து ஒருத்தன் வந்திருந்தான், நல்ல உயரம் 7 அடி. அவன் என்ன பண்ணிட்டான், தந்திரமாக உடம்பு பூரா வேசலின் ஆலிவ் ஆயில் தடவிக்கிட்டு, ஏன் அப்படி செஞ்சான்னா, இவன் காமா பைல்வான் ஆள் குள்ளமாக இருக்கிறதுனால வர்றவங்களாம் உயரமாக இருக்காங்களா, தன் 2 கைகளாலே தரையில் ஊனிக்குவான், தன் 2 கால்களை அப்படி கத்திரிப்பால் அப்படி பிடிச்சிக்குவான், அந்த கால்களாலே எதிரியினுடைய இடுப்பை பிடிச்சி அப்படி இப்படின்னு 2-3 தடவை அலக்கடிப்பான். அந்த கால்கள் எவ்வளோ வலுவாக இருக்கும்னா அவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால. அந்த தலை வேகமாக தரையில் மோதுகிற போது அவன் கிறுகிறுத்து போயிடுவான். இதை தானே அவன் செய்யலாம் அப்படின்ட்டு, பிடி கொடுத்தா தானே வழுக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவான்னு சொல்லி உடம்பு பூரா வேசலின் ஆலிவ் ஆயில் அது இதுன்னு தொட்டால் வழுக்குது, அப்படி தடவிட்டு நிற்கிறான். குஸ்தி சட்டப்படி அது தப்பு, ரெஸ்லிங் ரூல்ஸ் படி இப்படியெல்லாம் வரக்கூடாது. ஆனால் மேல் மட்டத்துலேயே அங்கே சதி நடக்குது, ஆர்கனைசரு ரெஃப்ரி எல்லாம் அந்த பக்கம். அது இவனுக்கு காமாவுக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாம் சதி பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. போய் பிடிக்கிறான், பிடிக்க முடியல, வலிக்கிட்டு போகுது. ஆனால் அவன் இவனை ஈஸியாக பிடிக்கிறான். அப்போ அவனை ஆதரித்த பரோடா கெய்க்வாட் மன்னர் கீழே முன்வரிசையில் உட்காந்துருக்காரு. கமா, நம்ம மானத்தை காப்பாற்றி கொடுப்பா, விட்டுறாதே அப்படிங்கிறாரு. இவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. 2 ரவுண்டு சும்மா சுற்றி வர்றான். கடவுளே என்னை காப்பாற்றுன்னு மனசுக்குள்ளே அவனுக்கு பிரார்த்தனை. ஒரு யுக்தி தோணித்தவனுக்கு. எப்போவுமே தெய்வ கிருபை எப்படி வேலை செய்யும்னா, நம்ம புத்திக்குள்ளே பூந்து தான் வேலை செய்யும். நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், இதை செய்ய அப்படின்னு. என்ன பண்ணாங்க, அந்த குஸ்தி நடக்கிற இடத்து மேலே ஜம்காலம் விரிச்சிருக்காங்க. அந்த ஜம்காலத்து மேலே தான் பயில்வான்கள் குஸ்தி போடுறாங்க. அந்த ஜம்காலத்தை தூக்கினான். உள்ளே பார்த்தா எல்லாம் ட்ரை சாண்டு, உலர்ந்த
மணல். அந்த மணல் அள்ளி உடம்புல பூரா பூசிக்கிட்டான். மூஞ்சி கீஞ்சி எல்லாத்தையும் மண்ணின் மைந்தன் ஆகிட்டான். கையிலெல்லாம் நிறைய மண். இனி வழுக்காது. அதோட ஒரு பாய் பாய்ஞ்சான் பாருங்க, அவன் மேலே பாய்ஞ்சான். கெட்டியாக பிடிச்சான். பிடிச்சி முதுகெலும்பு 33 எலும்புகளால் ஆனது இல்லையா? ஒவ்வொரு எலும்புக்கு மேலேயும் கீழேயும் ஒரு விரல், இப்படி 2 விரல் வச்சு அதை பிடிச்சி அழுத்தினா அவன் எவ்வளோ பலசாலின்னா 200 கிலோ எடையுள்ள உரல் கல்லை அனாவசியமாக தூக்கி எறிவானா. அந்த கல் இன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பலசாலி. இவன் பிடிச்சி அழுத்தில் அவனுக்கு அப்படியே மூச்சு திணறி மண்டை கிருகிருந்துகள் வந்துட்டான். இப்போது அவங்க ஒரு தவறான முறையில் வெற்றியை அடைய முயன்றார்கள். அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு யுக்தியை தெய்வம் சொல்லிக் கொடுத்தது. பரோடா மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவனை தூக்கி தோளில் வச்சு ஹோதாவில் சுற்றி வந்தார் என்று எங்கள் அப்பா சொல்லுவார். அப்போது வெற்றி என்பது ஒவ்வொரு கணமும் கட்சி மாறிக்கிட்டே இருக்கும். நாம் எவ்வளவுக்கு தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கிறோங்கிறத பொறுத்து நம்மக்கிட்ட நிலையாக நிற்கும். நம்ம நாட்டில், நம்ம பாரம்பரியத்தில் வெற்றிக்குன்னு சொல்லி மகாலட்சுமியினுடைய அஷ்டலட்சுமி அம்சத்தில் ஜெயலட்சுமி என்ற அம்சத்தை பெரியோர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அவள் வெற்றி தருகிறவள். அதனால் எப்போவுமே மனசுக்குள்ளே அம்மா ஜெயலட்சுமி, அம்மா ஜெயலட்சுமி, அம்மா ஜெயலட்சுமி என்று நினைப்பதில் நமக்கு சின்ன விஷயத்தில் ஒரு பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது முதற்கொண்டு வெற்றி கிடைக்கும். பெரிய வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், பரீட்சையில் வெற்றி கிடைக்கும், மோதலில் வெற்றி கிடைக்கும், கோர்ட்டில் வெற்றி கிடைக்கும். இதை மந்திரமாக சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க ஓம் ஸ்ரீ ஜெயலட்சுமியை நமக அப்படி சொல்லிக்கலாம். சும்மா ஜெயலட்சுமின்னு சொன்னால் ஒரு மகாலட்சுமி நினைப்பு. அனுமன் இலங்கையை கொளுத்திட்டு அப்படி வானத்தில் தாவுறாரு. வால்மீகி எழுதுகிறாரு, ஜெயலட்சுமி ஜொலிக்க அந்த மாருதி வானத்தில் தாவினான் அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். ஜெயலட்சுமி அவன் பக்கம் இருக்கிறார். சீதைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே வந்திருக்கார் அனுமார். இப்போ அதனால் திருமகள் சிந்தனை என்றென்றும் எப்பொழுதும் இருக்கிறவனுக்கு தோல்வியே இல்லை, வெற்றி என்றும் நமக்கு தான் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன்.